ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போது இந்த வீடியோவில் வந்து உங்கள் பர்சன் வந்து என்ன காரணத்துக்காக உங்ககிட்ட பழகுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சம்திங் உங்களுக்கே சில கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட் இருந்தால் அவங்க வந்து என்ன மாதிரி இன்டென்ஷனோடு உங்ககிட்ட பழகுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? திஸ் இஸ் நம்பர் பைல் 1 அண்ட் திஸ் இஸ் நம்பர் பைல் 2. ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம பார்க்கலாம் உங்கள் பர்சன் வந்து என்ன மாதிரி இன்டென்ஷனோடு உங்ககிட்ட பழகுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பர்சனை வந்து மனசில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு பைல் 1 பைல் 2 உங்கள் இன்ட்யூஷன் வந்து எந்த பைலை சூஸ் பண்ண தோணுதோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகேங்களா? பைல் 1 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, பைல் 1 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான கார்ட்ஸு ஷஃபிள் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம 1 பை 1 பார்க்கலாம். ஓகேங்களா? அவங்க நிஜமாகவே என்ன இன்டென்ஷனோட வந்து உங்ககிட்ட பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, பைல் 1 செலக்ட் பண்ணவங்க உங்கள் பர்சன் வந்து என்ன இன்டென்ஷனோட, அதாவது அவங்க கேஷுவலாகவே பழகினாலும் என்ன ஒரு காரணத்துக்காக பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஒரு பைல் 1 செலக்ட் பண்ணவங்க ஓவரால் வந்து உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட பழகும்போது ரொம்ப ஜாலி டைப்பாக, ரொம்ப பேஷனாக, சம்டைம்ஸ் வந்து சில டைம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் ஒரு ஹோப் வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? பட் அவங்க அந்த மாதிரி இருந்த மாதிரி இல்லை. ஓகேங்களா? அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக பேசுகிறது, பழகிறது அண்டு எல்லாமே உங்ககிட்டன்னு கிடையாது, அவங்களோட பொதுவான குணமே அப்படியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஹாப்பி மைண்டடாக பேசுகிற ஒரு ஆளாக இருப்பாங்க. எல்லாமே பேஷனேட்டாக எடுத்து பண்ணக்கூடிய கொஞ்சம் தைரியமான பர்சனாக இருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப தைரியமான பர்சனாக இருப்பாங்க. எல்லாமே விருப்பப்பட்டதை செய்யக்கூடிய பர்சன் அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து சில டைம் வந்து அவங்க நம்ம ரொம்ப கேஷுவலாக பழகுறாங்களே, ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களே, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களே அப்படிங்கிற சமயத்தில் வந்து நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக இதையே பிடிச்சிட்டு அப்படின்னா வந்து இதில் ஒரு ஹோப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை திங்க் பண்ணிவிட்டு அதிலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? பட் அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியலை. ஓகேங்களா? ஆனால் வந்து அவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிருக்கும். நம்ம வந்து இப்படி பழகுனதுனால தான் வந்து அவங்க அந்த மாதிரி ஹோப்ஃபுல்லான சிச்சுவேஷன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட்டு ஆல்மோஸ்ட் வந்து இது ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அண்ட் வந்து ஃபேமிலி ஓரியன்டாகவும் இருக்குது. உங்கள் பர்சன் வந்து ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன தான் பழகினாலும் ரொம்பவே ரொம்ப எப்படி சொல்கிறதுக்குன்னா, ரொம்ப அட்டாச்சு பர்சன், 2 பேருமே ரொம்ப நெருக்கமான இதாக இருந்தாலும் கூட அவங்க சில டைமில் வந்து சில ரகசியமாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வந்து இன்னும் சில விஷயத்தில் வந்து அவங்க எதுவுமே வந்து மூவ் பண்ணாமல், ஸோ அப்படின்னா எல்லாமே பேசுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் கேட்கும்போது அவங்க அதுக்காக வந்து எந்த ஒரு இதுவுமே எடுக்கிற மாதிரி இருக்காது. ஸோ நீங்களே எமோஷ்னலாக சம்டைம்ஸ் திங்க் பண்ணுவீங்க, ஏன் நம்ம எது கேட்டாலும் பிளாக் பண்ணுறாங்களே, ஆனால் நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, பழகுறாங்க, நம்ம என்ன கேட்டாலும் பிளாக் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சில டைம் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அவங்களுக்குன்னு சில நீட் இருக்குது. உங்களை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. அவங்களோட இன்டென்ஷன் உங்களை மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அவங்களோட பொதுவான குணமே அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஓகேங்களா? சம்திங் அவங்க வந்து நீங்கள் ஏதாச்சும் வந்து ஆல்ரெடி நீங்கள் மேரீடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்டிருந்தா கூட அவங்க வந்து பிளாக் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து இன்னும் சில பேருக்கு ஃபேமிலி அக்செப்ட் பண்ணினா தான் அதில் ஒரு நியூ பிகினிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சில பேருக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இன்னும் சில பேருக்கு வந்து மணி ரிலேட்டடாக உங்கள் பர்சன் வந்து சம்திங் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அவங்களுக்கு அந்த மணி ரிலேட்டடாக ஒரு நீட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதில் ஒரு க்ரோத் கிடைக்கணும் அப்படிங்கிறத சிலது அவங்க எதிர்பார்க்குறாங்க.
அண்ட் சம்திங் வந்து அவங்க ஒரு க்ரோத் அதில் கிடச்சிடுச்சு அப்படின்னா உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவரால் வந்து பாசிட்டிவ் ரீடிங் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ வந்து அவங்களோட இன்டென்ஷன் கேட்டிருந்தீங்க. இது ரெக்கமெண்டட் டாபிக், அதனால தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா உங்ககிட்ட நல்லா தான் பழகுறாங்க. பட் நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு நீட் இருக்குது, அதை தான் அவங்க எடுத்துக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ ஓவரால் வந்து அவங்க உங்ககிட்ட கேஷுவலாக அந்த மாதிரி பழகுவாங்க. ஸோ நீங்கள் நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் லைஃப்பில் என்ன போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஆனால் அவங்க அந்த மாதிரி திங்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அவங்க ஃபேமிலி ஓரியன்டாக தான் திங்க் பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் சில பேருக்கு மணி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து சரி, அதை ஒரு நல்ல க்ரோத்துக்கு வந்த உடனே சம்திங் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சாரி. ஓகேங்களா? ஓகே பைல் 1, உங்களுக்கு இந்த ரீடிங் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இதுதான் உங்கள் பர்சனோட இன்டென்ஷன். ஓகேங்களா? அவங்க உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. பட்டு நீங்கள் ஏதாச்சும் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதற்கான எந்த ஒரு பாசிபிலிட்டிஸுமே இங்கே இருந்த மாதிரி தெரியல. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இதுதான். உங்களுக்கு வேணால் கைடன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் இதில் சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சில பேருக்கு. ஓகேங்களா? ஓகே பைல் 1 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கு கைடன்ஸ்க்கு 2 கார்டு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு அப்படின்னா பெட்டர் அவாய்ட் திஸ் பர்சன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா த ரிலேஷன்ஷிப் இஸ் ஓவர், நோ செகண்ட் சான்ஸ், க்ரோ அண்ட் ட்ரான்ஸ்ஃபர், வாட் இஸ் டெத் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் தான் போய்கிட்டு அப்படி இருக்குன்னா இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கோடிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் வந்து உங்களுக்கான எஃபோர்ட் வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருப்பீங்க, இன்னொருத்தர் சைட்லேருந்து எதுவுமே வந்து கிடைக்காது. ஒருத்தர் மட்டும் ஒருத்தங்க மேலே அப்சஷனாகவே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருந்து அப்படின்னா அதுலேருந்து ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அண்ட் சம்திங் நீங்கள் இதுலேருந்து ரெக்கவர் வந்தால் மெனி ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேண்டிய ஆஃபர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. சம்திங் கட் டவுன் அந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? கட்டிங் அவுட், செப்பரேஷன், ஸ்டாப் த பேட்டர்ன். ஓகேங்களா? ஸ்டாப் த பேட்டர்ன் அந்த மாதிரி வந்திருக்கு. சைலண்ட் ட்ரீட்மெண்ட், சேட்னஸ், பிட்டர்னஸ், மிஸ்ஸிங் யூ. ஓகே பவுண்ட்ரிஸ், அவங்க உங்களை யூஸ் பண்ணுறாங்கன்னா பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கைடன்ஸ் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிச்சுக்கிடணும். ஓகேங்களா? சம்திங் அது உங்களை ரொம்ப அடிக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஓகே பைல் 1 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கு இந்த ரீடிங் புரிஞ்சிருக்கும். அண்டு மேட்ச் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே உங்கள் பர்சனோட ட்ரூ இன்டென்ஷன் இதுதான். ஓகேங்களா? சரி ஓகே பைல் 1 உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசினேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெசினேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி நம்ம இப்போ பைல் 2க்கான ரீடிங்க்கு போகலாம். ஓகே பாய் பைல் 1. ஓகே பைல் 2 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான ரீடிங்குள்ளே நம்ம போகலாம். ஓகேங்களா? ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பர்சனை வந்து மனசில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு நம்ம இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஓகே பைல் 2 உங்களுக்கான கார்ட்ஸ் எடுத்தாச்சு. நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரியான ரீடிங்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு 1 by 1. ஓகேங்களா? ஓகே பைல் 2 பார்த்துட்ருக்க பர்சன் வந்து உங்களோட ரீடிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கார்ட்ஸ் ஆல்ரெடி ஷஃபில் பண்ணி எடுத்துட்டேன்.
இதை பார்த்துட்டு இருக்கவங்க ஆல்ரெடி மேரிடு கப்புள்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேரிடு கப்புள்ஸ்னால் நீங்களும் இவங்களும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை, நீங்கள் ஆல்ரெடி வேற ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா. அண்டு அதில் ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு ரீடிங்ஸ் இருக்குது ஓகேங்களா. அண்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர் வந்து நீங்களே வந்து உங்களோட ஃபேமிலியை வந்து லீடிங் ரோல் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. அதாவது நீங்கள் மட்டுமே உங்கள் ஃபேமிலியோட ஃபுல் அதோட பேர்டனை எடுத்துக்கிட்டு சுற்றுறதுக்கா அந்த மாதிரி நீங்களே பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இன்னும் சில பேர் வந்து மல்டி டாஸ்கராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஓகேங்களா. ஸோ வந்து அந்த மாதிரி டைமில் வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை மீட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. அண்ட் வந்து சம்திங் ஃப்ளோட்டிங் எனர்ஜியோடு அவங்க உங்களை மீட் பண்ணினதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஃப்ளர்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து அவங்க ஜாலி நேச்சர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. மோஸ்ட்லி அவங்க பேசுகிறதே சம்திங் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அதை வந்து கண்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன், இப்போ எனக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சில டைம் இருந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பட் ஒன்ஸ் அந்த டைம் நீங்கள் வந்து இதில் வந்து ஓகே இது வந்து குட் ரிலேஷன்ஷிப் தான் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஓகேங்களா. பட் நீங்கள் ஆஃபர் கொடுத்ததுக்கு பிறகு அவங்க உங்களை கண்டுக்காமல் மூவ் ஆன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. சம்திங் வந்து அவங்களோட ஒருவேளை டார்கெட் வந்து உங்களை இது பண்ணுற ஓகே. இன்னும் சில பேருக்கு வந்து சம்திங் உங்கள் பர்சன் வந்து ஆப்ஷன்ஸ் ரிலேட்டடாக மூவ் ஆகிற பர்சனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அதாவது அவங்க சம்திங் ஃப்ளர்ட்டிங் எனர்ஜி மட்டும்தான் இதில் பேசிக்காக இருந்த மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து அண்டு இந்த பார்த்துட்டு இருக்க வியூவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஏன்னா நோ அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை ஃப்ளர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு மைண்ட் செட்டில் வந்து இதை இது பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஒன்ஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ண உடனே வந்து அவங்க அடுத்து வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ அவங்க அடுத்த ஆஃபரை நோக்கி போகிற மாதிரி இருக்குது, இதை விட பெட்டர் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கு பிறகு வந்து நீங்கள் ஆஃபர்ஸ் கேட்டிங்கன்னா அவங்களோட விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் வந்து நீங்களும் சிலது வந்து ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஆஃபர் வந்து அவங்க சைட்லேருந்து வந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா. அவங்க வந்து பண்ணின மாதிரி இருக்குது. அண்ட் வந்து நீங்கள் இப்போ அதே திங்கில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ வந்து அண்ட் இப்போது நீங்கள் வந்து சிலதை பற்றி வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. அதாவது பேர்டன் வந்து இப்போ உங்களோட சைடில் இருந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா. அப்ரோச் வேணால் அவங்க பண்ணியிருக்கலாம், பட் பேர்டன் வந்து இப்போது உங்களோட சைடில் இருந்த மாதிரி தெரியுது. ஸோ வந்து அவங்க முன்னாடி வந்து அவங்களே வந்து உங்களை இது பண்ணியிருப்பாங்க, சம்திங் உங்களை ஃபாலோ பண்ணி ஃப்ளர்ட் பண்ணி விரட்டி வந்திருக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ அவங்க சம்திங் கோல்டு ஹார்ட்டடாக இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சில திங்க் கூட உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஏன்னா வந்து அந்த சைட்லேருந்து வந்து அப்ரோச் மாதிரி தான் இருக்குது. அண்டு சம்திங் நீங்கள் மேரிடு கப்புள்ஸ் கிடையாது, நீங்கள் கப்புள்ஸ் கிடையாது, ஆல்ரெடி நீங்கள் மேரிடு பர்சன் ஓகேங்களா. மேரிடு பர்சன் சிங்கிள் உமனாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் இதில் இறங்கின உடனே அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. அண்ட் அவங்களும் வந்து ஜஸ்ட் ஃப்ளர்ட்டிங் எனர்ஜியில் தான் பழகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க, ஜஸ்ட் ஃப்ளர்ட்டிங் எனர்ஜி மாதிரி இருக்குது. ஓவரால் வந்து கமிட்டட் அண்டு அந்த மாதிரி இருந்த மாதிரி தெரியல ஓகேங்களா. சாரி, பைல் 1 அண்ட் பைல் 2 போத் ரீடிங்குமே சம்திங் நெகட்டிவாக வந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஓகே. அண்டு இன்னும் சில பேருக்கு வந்து அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆல்ரெடி வந்து இறங்கியிருப்பாங்க. அண்டு இதை விட ஒரு சம்திங் வந்து பெட்டர் ஆஃபர் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு கிடச்சி அப்படின்னா சம்திங் இல்லது மூவ் ஆன் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் சிலருக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க, சாரி இந்த பைல் 2 அப்படி கேட்டிங்க அப்படின்னா சம்திங் ஃப்ளர்ட்டிங் எனர்ஜியில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அடமெண்ட்டாக இது வேணான்னு முதல்ல சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் இருந்தாலும் சம்திங் அவங்க ஃபோர்ஸபுளாக
ஃப்ளர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனர்ஜியில் இறங்கியிருப்பாங்க. நீங்களும் வந்து ஃப்ளர்ட் ஆகி இறங்கியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரீடிங் வந்திருக்கு. ஓகேங்களா? பட் அவங்க இதை விட ஒரு நல்ல ஆஃபர் கிடச்சி அப்படின்னா சம்திங் மூவ் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன இன்டென்ஷனில் பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் புரிஞ்சிருப்பீங்க. நான் மணி ரிலேட்டடான ரிலேஷன்ஷிப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. பட் ஃபைல் 1 சம்திங் எல்லாமே ரிலேட்டடானதாக வந்திருக்கு. அந்த எமோஷன் ரிலேட்டடாகவும் வந்துச்சு, அண்ட் மணி ரிலேட்டடாகவும் வந்துச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. பட் ஃபைல் 2 வந்து சம்திங் வித்தியாசமாக இருக்குது. ஓகேங்களா? ஃப்ளர்ட்டிங் எனர்ஜி இதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலராக சொல்ல முடியாது. பட் இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அவங்க சம்திங் மூவ் ஆன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அண்ட் சம்திங் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சம்திங் உங்களோட லைஃப்பில் மற்றவங்க மெனி பர்சன்ஸ் ஒருவேளை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபைல் 2 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரீடிங். ஓகேங்களா? பட் இது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணுமா, இதை அப்படியே கொண்டு போகணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா என்ன இன்டென்ஷனில் பழகுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. பட் இதை வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் இது எல்லாமே இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபைல் 2 உங்களுக்கான கைடன்ஸ் எடுக்க முடியல. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபைல் 1 அண்ட் ஃபைல் 2 ஃபைல் 2 ரீடிங் வந்து உங்களுக்கு அண்ட் ஃபைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு இன்னும் சில பேருக்கு வந்து இன்னொரு மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து சம்திங் ஃபேமிலி ரிலேட்டடான பர்சனான இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சம்திங் அவங்களும் மல்டி டாஸ்கராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சம்திங் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க அதை கேர் பண்ணல அப்படிங்கிற மெசேஜ் வந்திருக்கு. உங்களுக்கு ஆஃபர் கொடுக்க அவங்க ரெடியாக இல்லை. அண்ட் அவங்களோட வேலை அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்குது. சம்திங் மணி ரிலேட்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவரால் அவங்களோட விஷயத்தில் தான் அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க, மோஸ்ட்லி வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அவங்க பர்சனலாக வேறு ஏதோ இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ நீங்கள் அதாவது அவங்க மோஸ்ட்லி வேறு ஏதோ விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் டயர்ட் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் என்ன தான் அவங்க மேலே ஃபோக்கஸ்டு வச்சாலும் அவங்களோட திங்க் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்குது. சம்திங் அவங்க வந்து கொஞ்சம் எப்படின்னா வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கிறதுக்கு ஃபீலிங்னா சம்திங் லாஸ் ஃபீலிங். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கும் சில வருத்தங்கள், அதாவது நம்ம இவ்வளோ ஃபோக்கஸ்டாக பிஹேவ் பண்ண பிறகும் சம்திங் கோல்டு ஹார்ட்டடாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ரீடிங்கும் வந்திருக்கு. ஸோ ஃபைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு அதில் மல்டிபிள் ரீடிங் வந்திருக்கு. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் சம்திங் இதில் அதாவது மேரிடான பர்சனும் அந்த மாதிரி பர்சனுக்கான ரீடிங்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து எந்த மாதிரி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபைல் 2 செலக்ட் பண்ணவங்க நிறைய விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஓகே, ஃபைல் 1 அண்ட் ஃபைல் 2 உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசினேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஓகே, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் வந்து பர்சனல் ரீடிங் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு கொடுங்க. அண்ட் வந்து ஓகே, see you on the next reading. Thank you. ஓகேங்களா?